இன்னைக்கு இந்த உலகத்துல வந்துட்டு வேர்ல்டு வார் 3 அப்புறம் நியூக்ளியர் வார் இந்த ரெண்டுமே கொண்டு வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் இருக்கிற ஒரு நாட்டு தலைவர் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இன்னைக்கு வந்துட்டு இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு வந்து வேர்ல்டு மேப்ல எங்க இருக்குன்னே நிறைய மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல இஸ்ரேல்னு சொல்லி ரொம்ப பேசிட்டே இருக்காங்க எல்லாருமே. அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்துட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். ஏன்னா வந்துட்டு இந்த நாட்டோட வரலாற்றிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு தலைவர்னா அது வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, யுஎஸ்ஆ இருக்கட்டும், இப்போ ட்ரம்ப்பா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸா இருக்கட்டும், யூகே, பிரான்ஸ், இந்த மாதிரி எந்த கண்ட்ரி வேணும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிலையுமே கூட ஒரு நிறைவேற்றப்படாத ஒரு சட்டத்தை வந்து இவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து அவரோட நாட்டில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா, நெத்தன்யாகு வந்துட்டு ஒரு தானோஸ் மாதிரி இஸ்ரேல் ஆண்டுகிட்டு இருக்காரு. அதான் உண்மை. இவருடைய லைஃப் ஹிஸ்டரி பத்தி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். இன்ஃபேக்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் வந்துட்டு இஸ்ரேலோட வரலாற்றிலேயே அதிக முறை ஆண்ட ஒரு பிரைம் மினிஸ்டர். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற அந்த நாட்டு தலைவரை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து எந்த வருஷம் பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 29, 1949 வருஷம் தான் பிறக்கிறாரு. எங்க பிறக்கிறாருன்னா, டெல் அவிவ் அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல தான் பிறக்கிறாரு. இப்போ கூட ரீசெண்டா பாம்லாம் நிறைய போட்டிருக்காங்களே ஈரான், டெல் அவிவ் மேல, அந்த அதே ஸ்டேட்ல தான் இவர் பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் வந்துட்டு பென்சியன் நெத்தன்யாகு. அதே மாதிரி அவங்க அம்மா பேர் வந்துட்டு சீலா சேகல் அப்படிங்கிறவங்க தான் அவங்களோட பேரண்ட்ஸ். இவர் பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் எஜுகேட்டடான ஒரு ஃபேமிலி தான். ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் வந்துட்டு பேசிக்காக ஜூவிஸ் வந்து அவரோட நாட்டுக்குள்ள வந்து நிறைய பரப்புவார் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். அது மூலமாக தான் இவருக்கு வந்து இவருக்குமே வந்துட்டு ஜூவிஸ் மேலே ஒரு பற்று வந்திருக்கு. அதாவது இவங்க ஃபேமிலிக்கு என்ன ஒரு ஐடியாலஜினா, ஜூவிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மதம் தான் வந்து உலகத்தில் சிறந்த மதம் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அவங்க ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு கூடவே வந்துட்டு யோனாட்டன் அப்படிங்கிற அண்ணனும் பிறக்கிறாரு. அதே மாதிரி இடோ அப்படிங்கிற ஒரு தம்பியும் பிறக்கிறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாவோட அண்ணன் யோனாட்டன் நெத்தன்யாவோட கதை கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு நேஷனல் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு என்டபே அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு உகாண்டால. அங்கே வந்துட்டு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற டெரரிஸ்ட்க்கு வந்து கவுண்டர் டெரரிசம் பண்றதுக்காக போய் இவர் வந்து உயிர் விட்டுருக்காரு. அதனால வந்துட்டு இவர் வந்து நேஷனல் ஹீரோவா கன்சிடர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்திட்டு வராங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்கி இவ்வளவு பெரிய லீடரா இருக்காருன்னா அதுக்கு அவரோட அண்ணன் நேஷனல் ஹீரோவா இருக்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது வந்து ஒரு காரணம்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு பெஞ்சமின் நெத்தன்யாவோட சூப்பரான ஃபேமிலி பேக்ரவுண்ட். 1960s வந்துட்டு கரெக்டாக இவரோட ஃபேமிலி வந்து கிளம்பி யூஎஸ் போறாங்க. அங்கே போய் தான் வந்துட்டு அவர் ஸ்கூல்லாம் படிக்கிறாரு, காலேஜ்லாம் படிக்கிறாரு. இவர் வந்துட்டு பேசிக்காக யூஎஸ்லேயே படிச்சனால அவருக்கு நல்ல இங்கிலீஷும் நல்லா வர ஆரம்பிக்குது. இஸ்ரேலெல்லாம் மோஸ்ட்லி யாரும் அவ்வளோக்கா ஃப்ளூயெண்ட்டாக வந்து இங்கிலீஷ்லாம் பேச மாட்டாங்க. ஆனால் இவர் வந்துட்டு இவரோட ஃபேமிலியை நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு யூஎஸ்ல போய் நிறைய படிச்சதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் யூகேலாம் நிறைய படிச்சிருக்காரு. நெத்தன்யாகு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் எங்கே படிக்கிறாருன்னா, MIT இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது மசாச்சூசெட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே தான் படிக்கிறாரு. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் யூஎஸ் தான். என்ன ஃபீல்டில் படிக்கிறாருன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட். ரெண்டுலையுமே வந்துட்டு பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டுமே முடிக்கிறாரு. இந்த 2 டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது அவர் என்ன படிக்கிறாருன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாரு. அதையும் படிச்சு கம்ப்ளீட்டாக முடிக்கிறாரு. அப்படி முடிச்ச ஒரு பக்காவான ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு யங்ஸ்டராக வெளியே வராரு. படிப்பு முடிச்ச கையோட அவர் என்ன பண்றாருன்னா, மிலிட்ரி சர்வீஸ்ல வந்துட்டு நிறைய ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. நிறைய போர்க்களத்துலலாம் வந்துட்டு சண்டை போட்டு ஏகப்பட்ட காயம் எல்லாம் உடம்பு ஃபுல்லா வாங்குறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த நாட்டு மக்கள்லாம் இவர் மேல வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்க. இவர் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது போக அவரோட அண்ணனும் வந்துட்டு இதே மாதிரி பேட்டில் வந்து செத்து போனார்ல, அதனால வந்துட்டு எங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்குது. இப்படி வந்துட்டு இவருக்கு நல்ல பேர் கிடைச்சனால இவர் வந்து 1980s வந்துட்டு பொலிட்டிக்ஸ்ல என்டர் ஆகிறாரு. அப்போ வந்துட்டு இவருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பதவி கொடுக்குறாங்க. அதாவது இஸ்ரேலோட அம்பாசிடரா இருக்கிறதுக்கு. அதாவது எங்க அவர் வந்துட்டு இஸ்ரேலோட அம்பாசிடரா இருக்காருன்னா, ஐநா சபையில தான். அவரும் வந்துட்டு 1984 to 1988 வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்யறாரு. சிம்பிளா சொல்லணும்னா, வேர்ல்டு ஸ்டேஜ்லயும் வந்துட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு போய் இந்த யூஎன் நேஷன்ஸ்ல போய் பேசினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இஸ்ரேல் மேல வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பே வருது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இஸ்ரேல் சார்பா போன பெரிய தலைவர்கள்லாம் யாருமே வந்துட்டு இவர் அளவுக்கு வந்துட்டு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்து யூஎஸ்லேயே படிச்சு வளர்ந்தனால வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு இங்கிலீஷ்காரங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு நல்லாவே இங்கிலீஷ் பேசுவாரு. அதனால தான் வந்துட்டு இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு பேர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெஞ்சமின் நெத்தன்யாகு 1988ல லிக்குட் அப்படிங்கிற ஒரு கட்சியில வந்து சேர்ந்துடுறாரு. லிக்குட் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர் நல்லா வேலையெல்லாம் செய்யறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் பதவியா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி, இதெல்லாம் வந்துட்டு இவர் கொடுக்குறாங்க. இந்த பதவியிலலாம் இருக்கும்போது அவர் வந்து சிறப்பான வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு நாட்டுக்காக. அதுக்கப்புறம் 1996ல அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டரான இஸ்டாக் ராபின் அப்படிங்கிற அவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அவரை கொண்டு முடிச்சிடுறாங்க. அதனால வந்துட்டு அவர் இறந்து போயிட்டனால பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்குது பிரைம் மினிஸ்டரா இருக்கு. இப்பதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் 1996ல பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு இஸ்ரேலுக்கு. அதாவது 46 வயசுல வந்துட்டு யங்கஸ்ட் இஸ்ரேலி டு பிகம் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த பேரே வாங்குறாரு. இப்பதான் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாவோட அந்த ஒரு சாம்ராஜ்யமே ஆரம்பிக்குது. இவரோட கட்சியும் அப்புறம் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ரைட் விங் அப்ரோச் தான் எடுக்கிறாங்க. அதாவது வலதுசாரி அந்த சிந்தனையை கொண்ட ஒரு ஆட்சியை தான் அமைக்கிறாங்க. அதே வேளையில இப்ப இருக்கிறதுக்கு நேர்மாறா அப்போ வந்துட்டு 1996ல கிட்டத்தட்ட வந்துட்டு பாலஸ்தீனுக்கு வந்துட்டு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இவரே இருந்திருக்காரு.
பாலஸ்தீன் கூட வந்து பீஸ் டாக்ல தான் இருந்திருக்காரு. எந்த ஒரு வாரும் கிடையாது, எந்த ஒரு சண்டையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி பீஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்துட்டு 1996ல வந்துட்டு கையெழுத்து போட்டிருந்திருக்காரு. ஆனா அது இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே தலைகீழா மாத்திட்டாரு. இப்ப இவர் வந்துட்டு தானோஸ் மாரி மொத்தமா பாலஸ்தீன அழிச்சதுக்கு காரணமே வந்துட்டு 22க்கு அப்புறம் தான் இருக்குது. அது லேட்டர்ல சொல்றேன். 1996ல இருந்து 1999க்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை வந்துட்டு பில் கிளின்டனை போய் பார்த்திருக்காரு. அப்ப இருந்த அமெரிக்காவோட பிரசிடென்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன் கூட வந்துட்டு பீஸ் டாக் போறதுக்கு தான். அதுக்காக தான் வந்துட்டு ஏகப்பட்ட தடவை அவர் வந்து யுஎஸ் போயிட்டு வந்திருக்காரு. இப்படி வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாவோட ஆட்சியில தான் வந்துட்டு 1999ல அவர் தோத்து போறாரு. அவரோட கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டு அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்லாம அந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க தோத்தே போறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஹூட் பராக் அப்படிங்கிற ஆப்போசிஷன் லீடர் கிட்ட தோத்து போறாரு. இந்த 1999 எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து பொலிட்டிக்ஸ்ல இருந்து விலகியே இருக்காரு. அதுக்கப்புறம் 2009ல வந்துட்டு திருப்பி வந்து பவருக்குள்ள வராரு. அப்படி வந்தவர் அதுலயே அந்த பவர்ல மட்டுமே தான் இருந்திருக்காரு 2021 வரைக்குமே. சொல்ல போனோம்னா 2009 to 2021 இந்த டைம் பீரியட்ல தான் வந்துட்டு இவர் ஒரு பேரே வாங்குறாரு. அதாவது இஸ்ரேலோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17 வருஷம். இந்த ரெக்கார்ட் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதே கிடையாது. இந்த டைம் பீரியட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 4 வாட்டி எலெக்ஷன் நடந்திருக்கு. எல்லாத்துலயும் வந்துட்டு பெரும்பான்மையான மெஜாரிட்டி வாங்கி இவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. மற்ற எதிர்க்கட்சி யாருமே வந்துட்டு கிட்ட கூட நெருங்கலன்னு சொல்றாங்க. அதாவது 20% 30% அந்த பெர்சன்டேஜ் கூட ஓட்டு வாங்கினதே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கரெக்டா இந்த பீரியட்ல தான் நெத்தன்யாகு ஈரான் அப்புறம் பாலஸ்தீன் 2 பேத்துக்குமே வந்து ஒரு பெரிய தலைவலி கொடுத்துட்டே இருந்திருக்காரு ரொம்ப வருஷமாவே. அதுக்கப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இவரோட பீரியட்ல தான் வந்துட்டு இஸ்ரேல் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ஃப்ரீ மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கல்ச்சர் கொண்டு வராரு. அதாவது நிறைய பிரைவேட்டைசேஷன் ஆகிறதா இருக்கட்டும், அப்புறம் டெக் கம்பெனிஸ்லாம் நிறைய இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடி செக்டர்லாம் பூம் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இவரோட ஆட்சியில தான் நடந்துச்சு. இப்போ எப்படி நம்ம பெங்களூர் வந்துட்டு ஒரு ஐடி ஹப்பா இருக்கு, அதே மாதிரி இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க பெங்களூர் வந்து மட்டும் தனியாக பேர்த்து எடுத்துட்டு கொண்டு போய் இஸ்ரேல் கிட்ட வச்சீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வித்தியாசமே தெரியாது. ஏன்னா இஸ்ரேலே வந்து அந்த அளவு சைஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி டெவலப்மெண்ட்டும் பெங்களூருக்கு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, கார் மேனுஃபேக்சரிங், பைக் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து இவரோட ஆட்சியில தான் வந்துட்டு 100% கொண்டு வந்தாங்க. எல்லாமே வந்துட்டு இந்த 2009 to 2021 பீரியட் இதுக்குள்ள தான். இந்த டைமுக்குள்ள மட்டும்தான் அந்த இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்துட்டு டாப் 10 லெவல்ல இருக்காங்க. அதாவது மிலிட்டரி பேஸ்ல அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா மாறி இருக்காங்கன்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்துட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். 2009ல இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் அவ்வளோ வறுமை, பட்டினி எல்லாமே இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து யாருக்குமே வந்துட்டு சரியான வேலை கிடையாது. ஐடி வேலையெல்லாம் அப்போ வந்து இங்கே இல்லவே இல்லை. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதனால வந்துட்டு இவர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டே வந்து அழிச்சிட்டாரு. இஸ்ரேலில் வந்துட்டு யாருக்குமே இப்போ வந்து வேலை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு தகுதியான ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. ப்ராப்பரான வேலை, ப்ராப்பரான இன்கம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்துட்டு விலைவாசி உயர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பெங்களூர்ல எப்படி நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ரூம்ஸ் தங்குறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வந்து காஸ்ட் ஜாஸ்தியோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. ஏன்னா எக்கனாமி பூமானதான் இந்த ஒரு பிரச்சனையும் வரதான் செய்யும். ரியல் எஸ்டேட் ஏறிடுச்சு, எல்லா விலையுமே ஏறிடுச்சு. அதனால வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் யாருமே லேண்ட் வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. ரெண்ட்டுக்கு மட்டும் இருந்துருவாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டாகவே இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே கொண்டு வந்தது வந்து பேசிக்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். இந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் பூம் ஆனதே இஸ்ரேல் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுனால மட்டும்தான். அதே மாதிரி இதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு பாலஸ்தீன் கூட வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு இருந்திருக்காரு. வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீன் ஸ்டேட் இருக்கு. வெஸ்ட் பேங்க்னா பேங்க் கிடையாது, அது வந்து ஒரு பாலஸ்தீன் ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 7 லட்சம் ஜூவிஸ், அதாவது இஸ்ரேல் மக்களை வந்து அங்கே குடியேற்றிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு வகையான ஒரு புல்லிங் தான். ஏன்னா பாலஸ்தீன் கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஒரு பவரும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட வந்து ப்ராப்பரான போலீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆர்மி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. அதனால வந்துட்டு அவங்களை வந்து ஈஸியாக புள்ளி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய ஐநா சபையா இருக்கட்டும், பெரிய பெரிய கண்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் எல்லாருமே நெத்தன்யாவை வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது வந்து ஹியூமனிட்டிக்கு வந்துட்டு அகேன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரிலாம் கிடையாது. அவர் எப்படி கேட்பாரு, அவர் தான் சிங்கிள் மெஜாரிட்டியோட பெரிய லெவலில் இருக்காரு. அதனால அவர் அசைக்க முடியாதுங்கிற அந்த ஒரு ஹெட் வெயிட்லேயே சுற்றிட்டு இருந்தாரு. என்னால் யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மெதப்பிலே இருந்ததுனால அவர் வந்து திருப்பி பாலஸ்தீனை வந்து சீண்டிகிட்டே தான் இருந்திருக்காரு. பாலஸ்தீன் கூட இந்த அளவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது அதே டைமில் வந்துட்டு யுஏஇ, பாஹ்ரைன், மொராக்கோ, சூடான், அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, யூரோப் கண்ட்ரிஸ், அவங்க கூடலாம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் கூடலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா அவரை வந்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்படி இஸ்ரேலிஸோட கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லவனாகவும் பாலஸ்தீன்ஸோட கண்ணுக்கு வந்து ரொம்ப வில்லனாகவும் தெரிஞ்சிட்டு இருந்த நெத்தன்யாகு வந்துட்டு 2019ல் அவரோட சொந்த நாட்டிலே வந்துட்டு பெரிய இவருக்கு எதிராக ஏகப்பட்ட வாய்ஸ்லாம் கிளம்ப ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு, அது போக வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வந்துட்டு இவர் நிறைய கேஸ்லாம் விழுகுது. ஆனால் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இவர் பாதிக்கவே இல்லை. ஏன்னா ஜுடிஷியரி சிஸ்டம், அதாவது சுப்ரீம் கோர்ட், இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு கீழே, எப்பவுமே வந்துட்டு நான் தான் டாப்பு, நீங்க தான் கீழே அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்துட்டு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால வந்துட்டு இவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுலாம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான இமேஜ் கிரியேட் ஆனதுனால அடுத்த 2021 வருஷம் வந்துட்டு இவரோட கூட்டணிலாம் ரொம்ப வீக்காகிறனால இவர் தோத்து போறாரு.
அதனால இவருக்கு பதிலா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரா நஃப்டாலி பென்னட் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. ஆனா இவங்களோட ஆட்சியுமே வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன்னா அது வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹுவோட பவரா என்னன்னு தெரியல. அடுத்த வருஷமே வந்துட்டு இவங்களோட கூட்டணி கட்சியெல்லாம் வீக் ஆயிடுது. இவங்களோட ஆட்சி விழுந்துருது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2022ல பெஞ்சமின் நெத்தன்யாஹு பவருக்கு வராரு. அப்படி திருப்பி பவருக்கு வந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு சுப்ரீம் கோர்ட் மேலேயும் அப்புறம் ஜுடிஷியரி சிஸ்டம், அதாவது இஸ்ரேலோட ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு மேலே சரியான கோவத்தில் இருந்திருக்காரு. அதனால அந்த ரெண்டையுமே வந்துட்டு வீக்கெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி மேல வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் என்ன வேணா குற்றம் பண்ணலாம், என்ன வேணா கொலை பண்ணலாம், என்ன வேணா கரப்ஷன் பண்ணலாம், ஓப்பனாவே பண்ணலாம். ஆனா அவர் வந்து அரெஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சட்டம் தான் இது. இப்போ சீமான்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சி வந்து எந்த அளவுக்கு எதிர்த்து பேசுறாரு, எந்த அளவுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கறாரு, அந்த மாதிரிலாம் யாருமே அந்த அவரோட ஆட்சியில கேள்வி கேட்கவே முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு பாரபட்சமே பார்க்காம ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூலை வந்து கொண்டு வராரு 2022ல. அதனாலதான் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் வந்து தோக்கடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நெத்தன்யாஹு என்ன சொல்றாருன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் அப்புறம் வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் இவங்களை விட ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நாட்டுக்கு வந்து ஒரு நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பேலன்ஸ் வந்து அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதையை சொல்றாரு. அது எப்படி பொலிட்டிக்கல் பேலன்ஸா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பொலிட்டிக்கல் பேலன்ஸே கிடையாது. டெமோக்ராட்டிக் தான் என்றைக்கும் வந்து பொலிட்டிக்கல் பேலன்ஸ் கொடுக்கும். ஆனா அவர் நினைச்ச மாதிரியே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வருஷமே வந்து காசா அட்டாக்கா இருக்கட்டும், அப்புறம் பாலஸ்தீன் அட்டாக்கா இருக்கட்டும், ரெண்டையுமே முடிச்சிட்டாரு மொத்தமா. ஒருவேளை வந்துட்டு இவங்களெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சுப்ரீம் பவரா இஸ்ரேல் இருக்கிறதுக்கு மெயினான ரீசனே வந்துட்டு பின்னாடி இருந்து உதவுற யூஎஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்னதான் நெத்தன்யாஹு பாலஸ்தீன் அப்புறம் காசா அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் அழிச்சிட்டு இது வந்து என் நாட்டுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு ஜெனசைடு தான். அதை வந்து இன்னைக்கு வரைக்குமே யாருமே வந்து ஒரு ஜெனசைடு மாதிரியே கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி காசாவையும் பாலஸ்தீனையும் முடிச்ச இவரு தான் அடுத்து வந்து ஈரான் மேல வந்து டார்கெட் போயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு மறைமுகமா பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான். அதனால எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ்க்கு வந்து ஈரானை சுத்தமா பிடிக்காது. அதனால வந்துட்டு ஈரான் அழிக்கிறதுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிற இஸ்ரேலை வச்சு முடிக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்கு உடனடியா தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்துட்டு இப்போ ரொம்பவே ஆக்டிவா இயங்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நியூக்ளியர் பவர் வேற வச்சிருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து ஈரானோட தலைவர் இருக்கார்ல, அவரை பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நாளைக்கு இதே யூடியூப் சேனல்ல வரும். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.